நேரா இல்ல கண்ணே நேரா வைக்கல. அவனுக்கு நேரா கொஞ்சம் தெரியாதுங்க. வந்துட்டேன். புடிங்க மேல வந்துங்க. கையில ஓடிச்சு கிளட்ச் ஹவுசிங் கையில ஓடி. ஏய் கை நேரா. விரல பாருங்க விரல வைக்காதீங்க. அப்படி புடி வச்சு புடி. டேய் இங்க எல்லாம் கியர் மிஸ் ஆயிரும். அதனால பாத்து விரல போயிரும். துணியை வச்சு புடி. ஏய் வரா. சரி. துணி. ஒரே நிமிஷம். விரல போயிர கூடாது. இங்க கை மேல விட்டுறோ. டக் விட்டுறோ. டக் டக் நமத்து. விட்டுரு போ. போதும்டா. கை ஸ்ட்ரென்த் பத்தி. இந்த டைட் போது கழட்ட முடியாது. அது அப்படியே வெச்சுங்க. சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிரு. ஏய் கழட்ட. வேற விட்டு போறோம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப 4 ஸ்ப்ரிங் போடணும். ஸ்ப்ரிங் 4 போட்டு அமுத்தும்போது உள்ள ஓட்டி. அவசரமா இருக்கறது எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் வைக்கிறாங்க. என்னன்னா நான் சின்ன பையன் நினைச்சேன் பள்ளிக்கூடம் படிக்கிறேன். சொன்ன மாதிரி திருப்பூர் வந்தா கல்யாணம். அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் போனா கல்யாணம் முடிக்கலாம். அதுக்காக வந்தாலும் வெயிட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் போடணும். வாசர் போடணும்னு கேக்குறாங்க. அது 4 நட்டு 4 வாசர் 10 சைஸ் இவ்வளவு நீட். 4 வாசர் இருக்கா? 3 இருக்கு ஒரு வாசர். அது 1 இருக்கா? ஒன்னு இருக்குடா. இந்த 3 கையில இருக்கு. அப்படியே போடலாங்களா இல்ல வேற ஏதாவது வைக்கணுமா? பிளேட் அந்த பிளேட் ஒன்னு கொடுங்க பாக்ஸ். பெட்ரோல் வாஷ் பண்ணு. போடு. இதோ. மேல தலைகீழ போட ஏற்கனவே எந்த பக்கம் ஓடி இருக்கு அந்த பக்கம் போடு வாசர். இது இல்ல. எந்த பக்கம் இருக்குது? இந்த பக்கம் அமுதி இருக்கு. அப்ப எந்த போடு தலைகீழ போடாத. அதை இத அப்படிதான் பண்ணுவோம். இத மாதிரி தெரிஞ்சுக்கோ. ஏற்கனவே ஒரு ஸ்டெப் உளுந்து அந்த போட்டு அந்த மாதிரி போடு. இப்படி போடுங்க. ஆப்போசிட் மேல வர. இப்படி. இது நல்லா இருக்குங்க. இந்த உள்ள வரோம். அதான் சரியா போச்சு போடு. க்ளீன் பண்ணி பெட்ரோல். 4 போடு. 4 போடு சார் க்ளீன் பண்ணது. இது 4 ஒண்ணா போட்டு பண்ணு. கண்டினியூ பண்ணி பெட்ரோல் போடுங்க. சரி விடு. ஒரு பிளேட் வைங்க ஒண்ணா போடு. கையில அப்படியே கழுவிட்டு மேல வை. போடு. லாஸ்ட் போட்டுடலாம். நான் வாசர்ல வரதானே ஸ்ப்ரிங் மேல. வாசர் போடு. ரெண்டு கையில. டேய் கையில கசக்கு. கசக்கு. இங்க உள்ள வைங்க. பரவாயில்லை. போடுடா. வெயிங்க அதெல்லாம் டேமேஜ் பண்ணிராதீங்க. திருப்பி போடு. அந்த வாசல் திருப்பி போடு. கட்டது. இல்ல இதான் கரெக்ட். தண்ணி எனக்கு அதே தானா. கொஞ்சம் கை வைங்க. டேய் மாத்தி போடுறா. அப்படிதான். ஏய் இல்ல இப்படி தான் இப்படி தான் வருமானா? கருப்பா வரப்போ தான் மேல வரணும். ஓ இது மேல தான் அந்த ரோட்டரா மாட்டிலாமா? போடு. வைங்க அது. அது பேர் என்ன? மாத்தி. இது பேர் என்ன? பிளேட். கிளட்ச் பிளேட்டுங்களா? ரோட்டர் கிளட்ச் இல்ல. கேப்பா. மோல்ட் வர கிளட்ச் செட்ல வரது தான் கிளட்ச் பேரிங். கிளட்ச் பேரிங் பிளேட். கிளட்ச் பேரிங் பிளேட். பேரிங் பிளேட். பேரிங் உட்கார்றனால பேரிங் பிளேட். பத்து டீ பாக்ஸ் எங்க? எல்லா பக்கமும் அது 8 2 டீ பாக்ஸ் 10 டீ பாக்ஸ். ஜி காலெல்லாம் தூக்குங்க அடியில இருக்கான்னு பாருங்க. எதா இருந்தா அப்படியே அடியில இல்ல. 8 இல்ல. எடுத்துட்டு போய்ட்டான். 10 டீ பாக்ஸ். இந்த வீல கொண்டு கையை உள்ள வைக்க கூடாது. எப்பவுமே துணி விரல் உள்ள போயிருண்டா வேகமா சுத்தம் போகுது. துணி வச்சு பிடிச்சிக்கலாம். இன்னும் இதுக்குன்னு துணி ஒரு கியர் மாதிரி 2-3 பல்லு சக்கரம் மட்டும் வச்சு மாட்டுவாங்க. ரொம்ப பொறுமையா இருக்காங்க. அப்படித்தான் இருக்காங்க எல்லாத்துலயும். வண்டி போறப்ப ஏதாச்சும் ஓவர்டேக் பண்ற பொறுமையா இருக்காரு. இல்ல அதே ஸ்பீடு தான் எல்லாத்துலயுமே.
இப்போ அவ்வளோதான். அவ்வளோதான் வந்து கிராங்க் வெயிட். ஆனால் இந்த இதுதான் அதான் அதில் வருமா இதுக்கு வாசல் வருங்களா? வெயிட் வேலை ரோட்ரு பெட்ரோல் கலந்துனீங்களா? கழுவி வச்சுனா பெட்ரோல் கழுவிட்டேன். அதில் ஒரு ஓட்டை இருக்கு தெரியுமா? அதில் ஒரு ஓட்டை கண்டுபிடிங்க. ஆமாம் இதானே இங்கே இருக்குது 4 சொன்னீங்க அப்படி அதுதான் அதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. யாருக்கேச்சும் கண்டு தெரியுது கண்டுபிடிப்பாங்க. தெரிஞ்சிச்சு எங்க சொல்லுங்க தெரிஞ்சிருச்சுண்ணா எங்க அது எதுக்குங்க அந்த ஒயிட்டு ஹோல்? அதில் வந்து ஆயில் ஃபுல்லாகிடுச்சுன்னா ஆயில் வெளியில் வர்றதுக்கு அந்த ஓட்டை வந்து அந்த வாட்டரில் வந்து ஆயில் ஃபுல்லாகிடும். அது வெளியில் இப்போ மாட்டுறது வச்சு ஓட்டைக்கு தெரியுதா? ஓட்டை கிளியரன்ஸாக இருக்கும். ஆனால் அது எப்படி ஓட்டை போட்டிருப்பாங்க அது போட்டோம்னா அந்த ஓட்டைக்கு வந்து ட்ரில் பிட் எந்த அளவுக்கு இருந்துருக்கணும். ஆமாம் இல்லை ஒரு வேலை வந்து தயாரிப்பில் ஓட்டை இருக்குதா? இல்லை லேசரில் போட்டிருப்பாங்க இல்லைன்னா சின்ன ட்ரில் இல்லை மோல்டுலேயே வர மாதிரி இருந்திருக்கும். மோல்டிங்லேயே பண்ணும்போது அந்த ஓட்டைக்கு ஏதாச்சும் ஒன்று ஒரு நூல் மாதிரி ஏதாச்சும் வச்சு பண்ணுவாங்க. ஊசி அளவுக்கு தான் இருக்கு. ஊசி அளவுக்கு இல்லை பாருங்க. ஊசி அளவுக்கு பின்னூசி குத்தி பாருங்க. பின்னூசி போகும்னா பெரிய பின்னூசி போகாது. ரொம்ப சிரமம். மைல்டாக குடிச்சிருக்காங்க. இந்த இதுக்குள்ள திக்னஸ்ல ஆயில் போகுமா? பின்னூசி என்ன இருக்குது? எப்படின்னா போடணும் கண்ணிலே டைட் பண்ணிக்கலாம்னா இப்போ டைட் பண்ணுங்க. கண்ணில் தான் அப்படியே டைட் பண்ணியாச்சு. கண்ணு வேண்டாம். இப்போ பல்லு இருக்குல்ல அந்த இன்னொரு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பேனர் எடுத்துக்கலாம் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட போகிறாங்க உள்ள வந்த உடனே நீங்கள் உடனே ஒயர் மாட்டி தொப்பி கொடுத்துட்டாங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? டைட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு பைப் மாதிரி பெரிய பைப். லெஃப்ட் கையில் பிடி. ரைட்ல லெஃப்ட் கையில அந்த கையில லெஃப்ட் அந்த பக்கத்தில் ஸ்பேனர் இப்படி போடுறாங்க. இது மாட்டவே இல்லை. இப்போ ஓகேவா? இப்போ என்ன இப்படி கொடுத்தாலையும் பண்ண மாட்டான்டா. தள்ளிக்கா மேனாத எந்திரிக்க இந்த பக்கம் போடும். இப்படி அந்த சைடுண்ணா இப்படியா? இது நேரம் ஜி ஜி 2 பேரும் சேர்ந்து தான் டைட் பண்ணுவோம். நான் ஒரு ஆள் நடு சென்டரில் ஃப்ரீயாக ஒரு ஆள் பிடிக்கும். இருங்க ஒன்றும் உட்காரவே இல்லை. கையை கிழிச்சிட்டு போயிடணும். அப்படி பிடிச்சிடும். உட்கார்ல நான் கம்முன்னு அது கண்ணை போட்டு டைட் பண்ணிடலாம். அட ஒரு ஆள் தண்ணி சொன்னவனுங்க. ஏய் அட அவன் பேர் என்ன? அவனை கூப்பிட்றா தம்பி. ஒரு வேலை செய்ய 2 ஸ்பேனர் எனக்கு சொன்னேன். ஒரே ஆள்னா ஒரே ஆள் போட்டு டைட் பண்ணிக்கலாம். பைப் எடுத்து சுற்றி எடுத்து போகிறது இல்லை இங்கேதான் மேனாதான் தண்ணி குடிங்க முதல்ல. ஒரே நிமிஷம் நானும் இப்போ வந்து வாட்டர் பிளேட் அந்த ஆயில் சிலிண்டர் ஆமாண்ணா அதில் ஆயில் அதில் இருக்காது ஆயில் சிலிண்டர். அது என்ன பண்ணுறோம்னா கையில் வச்சு அமுத்தினாவே போதும். நீங்கள் எந்த ஸ்பேனர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆயில் வச்சு சாஃப்டாக இருக்கும் ஆயில் ஓட்டினதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் தான் வெட்டையே ரொம்ப புரியாது. ரோட்டர் பிளேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பேக்கிங் இருக்கு. பேனரே பிடிக்க தெரியாமல் அப்புறம் கழட்டிட்டு இருக்கிறீங்க. சரி கண்டுபிடிச்சிட்டோம்டா கரெக்டா. அப்புறம் என்ன நீ அப்பனே 1008 கேள்வி கேட்குற? இல்லை அப்படிங்கிற பிளச் பேனர் இருக்குல்ல அதை வச்சு தட்டு கரெக்டாக இருக்கும். மட்டமாக வச்சு தட்டு. ரொம்ப கீழ் தட்டி இது அந்த பக்கம் அந்த வால்வு இது இருக்கு. அது மட்டமாக வச்சு இந்த ஆயில் சீல் மாற்றவே மாட்டாங்க மோஸ்ட். கழட்ட மாட்டாங்க கம்பெனியில். ஒன்னோட போட்டே போடுறோம். மட்டமாயிடுச்சா? ஓகேண்ணா. ஏன்னா அந்த அவுட்டரில் போய் அட போதும்டா. இது புரியல. 4 ஸ்க்ரூ 8 சைஸ் வரையும் தச்சாங்க.
போடு 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 அவ்வளோதான். கையிலே வச்சிருக்கேன். இது பேர் என்ன அண்ணா? இதில் வந்து ஆயில் சீல் ஒன்று போடணும். ரோட்டர் ஆயில் சீல், ரோட்டரோட ஆயில் சீல், ரோட்டர் பிளேட், ரோட்டர் பிளேட்டு, பேக்கிங். இதெல்லாம் கையில பேக்கிங் இது கிரீஸ் பண்ணணுமா? வேண்டாம்டா, வேண்டியது இல்லையா? அதுலேயே வச்சு போடுறோம். அட அதில் வச்சு மாட்டேங்குது. ஒரு சின்ன திருப்பி எடுத்து அந்த ஹோல்ஸ் நேர் பண்ணிக்கலாம். ஓகே. பிளேட்டை தட்டி விடலாம். தட்டின அப்படியே அங்க கொடுத்து உட்காந்துருச்சா? கையில் போட்டு உட்காந்துருச்சா? டைட்டே இல்லையா? உட்காந்துச்சு. 4 ஸ்க்ரூ நல்லா இருக்கா? இல்லை வெட்டி இருக்குதா? கொஞ்சம் டேமேஜ் தான். டேமேஜ் இருக்கு. இது டேமேஜ். இருந்தாலும் பரவாயில்ல போட்டுடும். போட்டோடும் வேறு பாயிண்ட் இல்லை. கட்டான இங்கே ரொம்ப அடிபட்டு இருந்தால் ஸ்க்ரூக்கு வேற நான் பார்ப்பேன். ஜி அது இது ரொம்ப அடிபட்டுருக்கு. ட்ரை பண்ண முடியுமா? இது ரொம்ப அடிபட்டுருக்கு. ப்ளூ கலர் காகிதம் இருக்கு பாருங்க, அந்த காகிதத்தில் இருக்கு. எட்டம் ஸ்க்ரூ. 8mm ஸ்க்ரூ இல்லடா, ஸ்டார் ஸ்க்ரூ. ஸ்டார் ஸ்க்ரூ. இந்த வண்டி நம்ம 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் லெவலில் மைண்ட் வச்சிருக்கேன். சூர்யா ஸ்க்ரூன்னு இல்லை. அந்த கழுத்துனாலும் அந்த தப்பு பண்ணியிருக்கிறது வாங்கணும். நமக்கெல்லாம் மறந்துடும். டைட் வச்சிருக்கேன்.